ஏரோஸ் இன்டர்நேஷனல் அண்ட் ஐயங்காரன் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலியமா ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண படம் சடனா சன் பிக்சர்ஸ் கைக்கு மாற ரீசன் என்ன? ரஜினிகாந்த் அண்ட் ஐஸ்வர்யா ராய லீடா வச்சு ஏரோஸ் இன்டர்நேஷனல் அண்ட் ஐயங்காரன் இன்டர்நேஷனல் ரெண்டு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸையும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா ஏரோஸ் இன்டர்நேஷனலுக்கு அவங்க ஹிந்தியில அந்த டைம்ல ப்ரொடியூஸ் பண்ண படம் எல்லாம் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆக உடனே இந்த இந்திரன் படத்துல இருந்து பேக் அடிக்கிறாங்க. அப்புறம் ஐயங்காரன் இன்டர்நேஷனலும் தனியா எங்களால இவ்வளோ பெரிய பட்ஜெட் அமௌண்ட்டை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் பேக் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15% ஆஃப் த ஷூட்டிங் வந்து முடிச்சு எந்திரன் அப்படியே தேங்கி போய் நிக்குது. என்ன பண்றதுனே புரியாம சங்கர் அண்ட் ரஜினிகாந்தும் குழம்பி போய் இருக்காங்க. அப்போ தலைவர் சூப்பர் ஸ்டார் என்ன பண்றாருன்னா கலாநிதி மாறன் கிட்ட பேசி ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாரு. எந்திரனுக்கு முன்னாடி வர சூப்பர் ஸ்டார் எந்த ப்ரொடியூசர் கிட்டயும் தேடி போனதே இல்லையாங்க. அவங்க தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை தேடி வருவாங்களா. ஆனா சங்கரோட ட்ரீம் ப்ராஜெக்டான இந்த எந்திரன் அப்படியே நின்று போயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு நம்ம தலைவர் ரஜினிகாந்த் கலாநிதி மாறன் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காரு. அது வரைக்கும் படத்தெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டுமே பண்ண கலாநிதி மாறன் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த பேனரோட ஃபர்ஸ்ட் பிலிமா எந்திரன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் திரும்பவும் நின்று போன ஷூட்டிங் எல்லாம் வேகமா எடுக்குது. எந்திரன் படம் உருவாகவும் ஆரம்பிக்குதுங்க. எந்திரன் மூவி பத்தி இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல ஃபுல் வீடியோவும் போட்டிருக்கோம். அதையும் மறக்காம பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.